சரி சரி சரி, இன்னொன்னு பெட்டரா ட்ரை பண்ணவா? வேண்டாம் வேண்டாம் வேணாமா? போதும். சரி. டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் இன்ஸ்டிடியூட் பிரேக் விட்டுருப்பாங்க. போலாமா? ம். ஏம்மா உனக்கு கெஞ்சி என்னை விடு. கேட்கறமா? என் உயிரை வாங்காத, போ. உன் கால் விழுந்து ஏய், கெஞ்சி கேட்கறமா? ஐயோ, நல்ல அமௌண்ட் கொடுமா, எழுந்து. போயிடுறமா. ஐயோ, ஏய். பணம் கொடுமா, நான் இங்க இருந்து போயிடுறேன். பெரிய இடத்துல கை வச்சுட்டேன்னு சொன்னல, ஆனா செலவுக்கு என்கிட்ட பணம் கேக்குற? என்ன உன் கதனே புரிய மாட்டேங்குது. இந்தா. இந்தா, இதுதான் கடைசி. எனக்கு நீ போனும் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வர அது இதுன்னு தொல்லையும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சரி, போ. இப்போதைக்கு இது போதும், நான் வரேன். மகா, என்ன யோசனை? வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குல்லங்க. மீனா ஒரு நல்ல உழைப்பாளி, சின்சியரான திறமையான பொண்ணு கூட. ஆனா அவளால கூட இந்த சொசைட்டில சர்வே பண்ண முடியல. பாத்தீங்களா? நீங்களும் நானுமே படிச்சிருக்கோம், ஆனா நாமளே கூட எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. தன்னுடைய திறமைக்கான வேலை கிடைக்காம கூலி வேலைக்கு போய் இந்த மாதிரி மீனா மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியில வேலை பார்த்த எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க தான் ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சீங்க. இவங்களெல்லாம் மனசுல வச்சுதான் ஓனர் கம்பெனி கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா இத்தனை காலமா கம்பெனிக்காக வேலை பார்த்தவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சுதான் கம்பெனியோட பொறுப்பை என் கையில எடுத்துக்க சொன்னாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு தான் இவ்ளோ போராட்டமும். சரி, அவரோட ஆசைதான் நிறைவேற்ற போறோமே. ஆமாங்க, ஆனா மலேசியாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட காலே பண்ணலைங்க. நாம பண்ணாலும் நம்ம காலை அட்டென்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. இங்க வேற நிலைமை மோசமாயிட்டே போகுது. என்னைக்குமே நான் இப்படி இருந்ததே இல்லை. ஆனா அவரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி, இப்போ வேணா நீ கால் பண்ணி பேசு. ம். ஐயோ மகா, என் அப்பா ஃபோன் எடுத்து பேசுவாருன்னு நம்பி ட்ரை பண்ணுறியா? அவர் ஃபோன் தான் என் கையில் இருக்கு. அவர் எப்படி கால் அட்டன் பண்ணுவார்? அவர் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. மறுபடியும் ட்ரை பண்ணு மகா. மறுபடியுமா? ஷோ, நீ 1000 முறை ட்ரை பண்ணாலும் உங்க ஓனர் ஃபோன் எடுக்க மாட்டார் மகா. ஓகே? அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அப்படிலாம் எதுவும் தப்பாயிடாது மகா, நீ பயப்படாத. கண்டிப்பா அவரே உன்னை கூப்பிடுவாரு, தைரியமா இரு. ஹலோ, என்ன சாங் மூடா? லைட்டா. ஏதாச்சும் சொல்லிட போறேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் இன்ஸ்டிடியூட்ல கொண்டு போய் விடு. அகிலா, நம்ம டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஒன்னும் வேண்டாம், வேகமா போ. ம். ஏய், நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னாச்சு? அங்க பாரு. ஐயோ அண்ணன். ஐயோ அக்கா. எங்க அக்காவா? ஏய், எங்க அக்கா? ஐயோ. அண்ணே, கொஞ்சம் வேகமா முடியுங்களேன், லேட் ஆகுது. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இதுக்கு தான் சொன்னேன், கேட்டியா? எங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன்.
இப்ப அவங்க நம்மள பார்த்தா என்ன ஆகுறது? திருப்பு திருப்பு வண்டி திருப்பு திருப்பு. ஏய் வண்டி ஆஃப் பண்ணு, பாத்துட்டு போறாங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ச்சே, நிறுத்துறா நான் பாய். பாத்து பாத்து பாத்து. சாரிங்க சாரி. அப்பா ஆ! டேய், கண்ணு என்ன பொட நில வச்ச வண்டி ஓட்டுறீங்க? இப்படியே சாரி. ஏய், என்ன இன்னும் இறங்குறதுக்கு மனசு வரலையா? இறங்கடி கீழே. என் மேலே ஒருத்தன் வண்டியை கொண்டு வந்து விட்டானே, இன்னைக்கு அவன் செத்தான்னு நினைச்சேன். ஆனா இப்படி நீங்க வந்து மாட்டுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்படி 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 ரெண்டு பேரும் லவ்வே பண்ணல, சத்தியமா பண்றீங்க? சத்தியம்? அக்கா, ஹ, பல நாள் திருட எப்படியும் ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். திருடனும் திருடியும் நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதுவும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. உங்களை விட்டுருவேனா நானு? இல்லக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஏய், உன்கிட்ட நான் எந்த விளக்கத்தையும் கேட்கல. அண்ணி, அது வந்து நான் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஆமா செல்லக்குட்டி, விசாரணைய ரோட்ல பண்ணக்கூடாது, கோர்ட்ல தான் பண்ணுவாங்க.